ஐயா 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 யாரு? வணக்கங்க ஐயா. வா கௌரி, எப்படிமா இருக்க? டேய் சின்ராசு, நீ என்னடா கௌரி அம்மா கூட சுத்திக்கிட்டு இருக்க? இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற கௌரி அம்மா குடும்பத்துல ஒரு பயங்கரமான துக்கம் ஒண்ணு நடந்துருச்சுங்க ஐயா. கௌரி வீட்டுல துக்கம் நடந்திருக்கா? கௌரிமா, என்னம்மா ஆச்சு? ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். ஆமாங்க ஐயா, ஒரு பெரிய பிரச்சனை. என்னடா பிரச்சனை? ஏடா கௌரிமா இப்படி அழுகிறத பாக்குறப்ப பதட்டமா இருக்குல்ல? என்னாச்சு சொல்லி தரோடா. நம்ம கௌரி அம்மாவுடைய சித்தி துர்காவை ஜெயில்ல வச்சிருக்காங்க ஐயா. என்னடா சொல்ற? நம்ம துர்காவை ஜெயில வச்சிருக்காங்களா? ஏண்டா ஜெயில வைக்கிற அளவுக்கு துர்கா அப்படி என்னடா தப்பு பண்ணா? கொலை பண்ணிட்டாங்க ஐயா. இந்த பாரு, நீ முதல்ல அழுகிறத நிப்பாட்டுமா. நீ என்ன ஏதுன்னு எனக்கு தெளிவா சொல்லு, அப்பதானே நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். ஐயா, கௌரி பாப்பா ரொம்ப பாவம். துர்காவை ஜெயில வச்சிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல, இன்னும் சாப்பிடலங்க ஐயா. டேய், வந்ததுல இருந்து மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, துர்கா உண்மையிலேயே கொலை பண்ணாளா இல்ல போலீஸ்காரங்க சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? துர்கா தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஐயா. ஏடா ஆவுடையப்பன் ஐயா செல்வாக்க மீறி அவரோட வீட்டுக்குள்ள வந்து துர்காவை அரெஸ்ட் பண்ண யாருக்கடா தைரியம் இருக்கு? அதையும் மீறி துர்காவை அரெஸ்ட் பண்ணா ஆவுடையப்பன் ஐயா சும்மா இருக்க மாட்டாரடா. நீங்க சொல்றது உண்மைதாங்க ஐயா. ஆனா துர்கா அந்த வீட்டோட மூத்த மருமக சத்யாவை கொலை பண்ணதாதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க ஐயா. என்னடா சொல்ற? துர்கா அந்த வீட்டோட மூத்த மருமக சத்யாவை கொலை பண்ணிட்டாளா? டேய், நீ சொல்றது என்னால நம்பவே முடியலடா. எங்க யாராலையும் இப்ப வரைக்கும் அதை நம்ப முடியலங்கய்யா. ஏன்னா நம்ம துர்கா எப்படிப்பட்டவங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி கொலை செய்யப்பட்டதா சொல்ற அந்த சத்யாமாவும் ரொம்ப நல்லவங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டுல துர்காக்கு பெரிய ஆறுதலா இருந்தது அது அந்த சத்யாமா மட்டும்தான். இப்ப கூட துர்காக்கு தாலி பிரிச்சு கோக்குறப்ப சத்யாமாவோட அம்மா அப்பா துர்காவை அவங்க ரெண்டாவது பிள்ளைய தத்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப திடீர்னு துர்கா சத்யாமாவை கொலை பண்ணிட்டான்னு சொல்றப்போ ரொம்ப அபத்தமா இருக்குங்கய்யா. அப்படின்னா நீ சொல்றதை வச்சு பாக்குறப்ப நம்ம துர்காவை யாரோ பிளான் பண்ணி இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்கம்மா. ஆமாங்க ஐயா. துர்கா கைது செய்யப்பட்டான்னு தெரிஞ்சப்போ பதறி அடிச்சுட்டு போய் அவளை பார்க்க ஸ்டேஷனுக்கு போனோம். ஆனா ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் எங்களை துர்காவை பார்க்கறதுக்கு ஸ்டேஷன் உள்ள நுழைய விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரிம்மா, அப்ப நான் வேணா அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுறேன். நீங்க பேசினாலும் அந்த இன்ஸ்பெக்டர் உங்க பேச்சையும் காது கொடுத்து கேட்க மாட்டாருங்க ஐயா. நான் பேசினா கூட காது கொடுத்து கேட்க மாட்டானா? அந்த இன்ஸ்பெக்டர் நான் அவ்வளவு பெரிய திமிரு பிடிச்சவனா? ஆமாங்க ஐயா, அங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க ஐயா. முன்னாடி நம்ம ஊர்ல சப் இன்ஸ்பெக்டரா இருந்த அந்த சரவண பெருமாள் தான் ஐயா. இப்ப அவர் தான் அங்க இன்ஸ்பெக்டரா இருக்காருங்க ஐயா. அவர் தான் துர்காவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாருங்க ஐயா. ஏற்கனவே அந்த சரவண பெருமாளுக்கும் நம்ம ஊர்க்காரங்களுக்கும் அடிக்கடி சண்டை வேற நடக்கும். அந்த ஆள் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. சரி, துர்கா என்ன காரணத்துக்காக சத்யாவை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? நீ சொல்றத கேட்கறப்ப என் காது குளிர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையில அன்னைக்கு என் பையனை ஒரு வேலைக்காரிக்கு போய் இந்த கௌரி கல்யாணம் பண்ணி வச்சா. இன்னைக்கு இவ கதறத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கோவில் நிதியில இருந்து கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா துர்காவை வெளியே எடுத்துடலாம். துர்கா வெளியே வந்த உடனே ஒரு மாசத்துல அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். இந்த ஊர்ல எத்தனையோ பேருக்கு நீங்க தான் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. துர்காவை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு நீங்க தான் ஏன் உதவி செய்யணும். நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்கய்யா. ஐயோ கௌரிமா, என்னம்மா நீ
பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு நீ முதல்ல கையை இறக்குமா. யாருமா நீ? இந்த ஊரையே காவல் காக்கிற காவல் தெய்வமா நீ. எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க நேரா உங்ககிட்ட வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லுவோம். ஆனா நீ இப்ப என்னடானா என்ன கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கியம்மா. அட என்ன கௌரிமா நீ? நீ ஒரு நிமிஷம் இருமா, இப்ப வந்துடுறேன்.